சென்னையிலேருந்து தொடங்கின எங்களோட பயணம் மும்பையில் போயிட்டு அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் டேராடூன் போய் சேர்ந்தோம். அங்கே உத்தரகாண்ட் டூரிசம்லேருந்து இந்த டிரைவரை அனுப்பியிருந்தாங்க. அவர் நிறைய இன்னல்கள்லேருந்து எங்களை காப்பாற்றி ரொம்ப சாமர்த்தியமாக உத்தரகாண்டில் ஒரு மலைச்சரிவில் இருந்து கூட ரொம்ப ஜாக்கிரதையாக எங்களை பயணித்து கூட்டிகிட்டு வந்திருந்தார். அங்கே ஒரு ஹோட்டலில் எங்களை தங்க வச்சாங்க. அங்கேருந்து தான் நாங்கள் இந்த சார்தாம்னு சொல்லப்படுற எல்லா இடங்களுக்குமே பயணித்தோம். முதல்ல ரிஷிகேஷில் கங்கா ஆரத்தி அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான அந்த இடத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கோம்ப்பா, இங்கே தான் வந்திருக்கோம். இந்த பால்கனியில் இருந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே பார்த்தீங்கனாலே இப்போ இந்த பார்க்கு இந்த ஹோட்டலோடது. இது ஃபுல்லாக இந்த ஹோட்டலோட பிளேஸு. நல்லா இருக்குங்க, ரொம்ப பசுமையாக அழகாக இருக்குது. இதுதான் கங்கா ரிவராம். இது ரிஷிகேஷாம். ரிஷிகேஷில் நாங்கள் இப்போ ரூம் போட்டு இங்கே தங்கியிருக்கோம். இங்கே தான் இந்த தண்ணியில் தான் நல்லா ரொம்ப அழகாக எல்லாரும் விளக்கெல்லாம் விடுறாங்க பாருங்கள். நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம். நாங்கள் யாரும் குளிக்கலை, ரொம்ப தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கிறதால பயந்துக்கிட்டு எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் தனுசு பெரியமா இதில் தான் கங்கை தண்ணி குடிக்க போகிறாங்களாம். ஓகே, ரொம்ப குளிரால் மிஸ் பண்ணினதை ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னால் இதே இடத்துல நாங்கள் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணிட்டோம். அந்த ராத்திரி ரிஷிகேஷில் தங்கிட்டு மறுநாள் காலையிலேயே கேதாருக்கு கிளம்பிட்டோம். இங்கே 2 நதிகள் இணையும் இடம்னு காண்பிச்சாங்க. மேலேருந்து வர்றது அலக்நந்தா. இந்த இடதுலேருந்து வலது புறமாக பச்சை நிறத்தில் ஊடுருவி போகுது இல்லையா, அது பாகீரதி. அது ரெண்டுமே கலக்கிறது நல்லாவே அந்த நிற வித்தியாசம் இதில் தெரியுது பாருங்கள். கேதார் அடிவாரத்துக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போனால் தான் அங்கேருந்து குதிரையில் போக முடியும் மேலே. அந்த மாதிரி போகிறதுக்கு சில நேரங்களில் முடியாதவங்களோ அல்லது வயசானவங்களோ இந்த மாதிரி டோலி பல்லக்கு அந்த மாதிரியெல்லாம் போகிறாங்க. அங்கேருந்து தான் குதிரையில் நம்ம பயணம் ஆரம்பிக்குது. பின்னாடி கோபிகா வருது, சரிதா? இந்த மலைப்பகுதியில் அந்த மலையுடைய விளிம்பில் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். சுற்றிலும் அந்த மலையுடைய அடிவாரங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. மலை மேலிருந்து கொட்டக்கூடிய அருவிகள் அந்த இடத்த தாண்டும் பொழுது நம்ம மேலே படுது. அதுக்காகவே ஒரு செட்டு துணி எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ரூமுக்கு போன பிறகு மாற்றிக்க வேண்டிய மாதிரி இருந்ததுன்னா மாற்றிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த குதிரைக்காரர் அடிக்கடி அறிவுரை சொல்லிக்கிட்டே வந்தார். பள்ளத்தை நோக்கி போகும்பொழுது நாம் குதிரையில் பின்பக்கமாக சாஞ்சிக்கணும்னும், மேடில் ஏறும் பொழுது நாம் முன்பக்கமாக சாஞ்சிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி போனால் தான் குதிரை கவிழாமல் இருக்கும்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த பாலம் ஒன்று இடது பக்கம் தெரியுது பாருங்கள், அதை தாண்டி அந்த எதிர்ப்புறத்தில் போகணும். அப்படியே இந்த மாதிரி இருக்கிற இடையிடையே இருக்கக்கூடிய ஷெல்டர்லாம் கொஞ்சம் நிழலாக இளைப்பாடுறதுக்காக போடப்பட்டிருந்தது. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த அருவியெல்லாம் நம்ம தாண்டின பிறகு கீழ்நோக்கி கொட்டுற மாதிரி இருக்கும்பொழுது ரொம்ப இந்த இடம் எல்லாமே பார்க்கறதுக்கு அதிசயமாகவும் இருந்தது. மேக கூட்டம் அப்படியே நம்ம கூடவே வர்ற மாதிரியெல்லாம் ஒரு தோற்றம். ரொம்ப ரொம்ப பிரமிப்பான இடம். இந்த இடம் எல்லோருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். இதோட நம்ம குதிரையில் போன அந்த பயணம் 16 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இயற்கை அழகு கொஞ்சி விளையாடுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கவிதைத்துவமாக. அதெல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது.
குதிரையிலேருந்து இறங்கி எல்லோருமே ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தோம். அதுவும் சரிவான பாதை தான். ஆனால் குதிரைக்கு அங்கே ரொம்ப சிரமமாக இருக்கும்ன்றதுனால முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இமயமலையுடைய அந்த ஓரங்களை அப்படியே அந்த அழகுகளை பார்த்துக்கிட்டே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். லேசான தூறல், ரொம்ப குளிர், கடுமையான குளிர். அந்த மேகக்கூட்டம் நகர்ந்து வருதுன்னு சொன்ன பாருங்கள், அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் போகிற பாதையிலே எங்கள் பின்னோக்கி வந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே அது எங்களை தாண்டியும் முன்னோக்கியும் போச்சு. அதெல்லாமே நேரில் பார்க்கும்பொழுது ரொம்ப அதிசயமாக இருந்தது. இந்த GMVN அப்படின்னு இருக்கிற அந்த அரசாங்க விடுதியில் தான் நாங்கள் தங்கினோம். அந்த விடுதியில் போயிட்டு தங்கிறதுக்கு எல்லாருக்குமே அது மொத்தமாக தான் கொடுக்கப்பட்டிருந்தது. தனித்தனி ரூம் அப்படியெல்லாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு 10 பேர் 12 பேர் அந்த மாதிரி தங்குற மாதிரி அடுக்கடுக்கான கட்டில்கள் போடப்பட்டிருந்தது. இந்த போகிற பாதை முழுக்கவுமே இமயமலையுடைய அந்த அழகை நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போனோம். கொஞ்சம் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் அந்த லேசாக தெரியக்கூடிய சூரிய வெளிச்சத்தில் ரொம்பவே அந்த அழகு அதிகமாக தெரிஞ்சுது. நாங்கள் ஏற்கனவே ஹெலிகாப்டரில் போகிறதா தான் பிளான் இருந்தது. ஆனால் இந்த மேகக்கூட்டத்தினால அவங்க 2-3 நாளாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறுத்தி வச்சதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 நாள் காத்திருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப காத்துட்ருக்க வேண்டாம்னு சொல்லி நாங்கள் இப்படி போனோம். அந்த இடத்துலையும் அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு முடியாதவங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. இப்போ நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து இந்த பாதை வழியாக தான் மேலே வரணும். அங்கேருந்து அது ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டக்க கீழே இருந்தே கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய பின்புறம் டிசம்பர் மாதத்துலேயும் ஜனவரி மாதத்துலேயும் கடுமையான பனி மூடி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அறிகுறியாக அது அக்டோபர் மாதத்துலேயே தெரிஞ்சுது. அந்த கோயில் எவ்வளவு அழகாக அந்த இடத்துல நிர்மாணிச்சிருக்காங்க பாருங்கள். இயற்கை பேரழிவுன்னு ஒன்று வந்தபோது கூட கோயில் மட்டும் எதுவும் ஆகாமல் மற்ற இடங்கள் எல்லாம் தான் அழிஞ்சுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாதை வழியாக தான் நாங்கள் போயிட்டு தரிசனம் செஞ்சோம். என்னுடைய அண்ணன் குடும்பத்தோட நான். மறுநாள் நாங்கள் காலையில் அன்றைய இரவு அங்கேயே விடுதியில் தங்கிட்டு ஹெலிகாப்டர் சர்வீஸு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க நம்ம போகிற சர்வீஸ்க்கு அது சுலபமாக போக முடிஞ்சுது. அதனால் அதில் நாங்கள் கிளம்பினோம். ஆனால் வரும்போது நாங்கள் அந்த குதிரையில் வந்தது ரொம்பவும் சிரமப்பட்டு வந்தாலும் திரும்ப போய் இறங்கினது அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே இறங்கிட்டோம். அதுக்கு பல பாயிண்ட்ஸ் இருந்தது. எங்கே இறங்கணுன்றது அவங்க குறித்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. நாங்கள் மொத்த பேருமே இங்கே தான் இறங்கினோம். அத்தனை பேரும் சேர்ந்தாச்சு. ரொம்பவே இனிமையான பயணமாக இது இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பயணங்களை மேற்கொண்டிருந்தீங்கன்னா அதை எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்த போய் பாருங்கள். கேதார் பயணம் மிகவும் இனிமையாக அமைந்தது.